பேசிப்ப இப்ப அடுத்த கட்டத்துல அதிமுக பாஜக கூட்டணியில் அடுத்து என்ன நடக்கும்னு யூகிக்க முடியுதா அவங்களால? இல்ல, நிச்சயமாக பாஜகவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இந்த அணியை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று எல்லா விதத்திலும் அவர்கள் முயற்சி எடுக்கிறாங்க. குறைந்தபட்சம் ஏதேனும் மெஜாரிட்டிக்கு ஷார்ட்ஃபால் வந்தா கூட ஒரு கூட்டணி அமைச்சரவையிலாவது ஆளுகிற கட்சியாக உருவாக்கிவிட வேண்டும், திமுகவை அப்புறப்படுத்தி விட வேண்டும் என்பதில் அவர்கள் முனைப்போடு இருக்கிறாங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதற்கு சரியான ஒத்துழைப்பு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பிலிருந்து வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார். அந்த ஒத்துழைப்பு என்பது போதுமானதாக இல்லை. ஏன்னா பலகீனப்படுத்துவதுன்னா இப்ப இந்த எஸ்ஐஆர் அதுல நிச்சயமா அந்த திமுகவினுடைய அந்த வாக்கு வங்கி என்பது அந்த கள்ள ஓட்டுக்கள் ஓரளவுக்கு தடுக்கப்படும். பணபலம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அது தடுக்கப்படும். இன்னும் பாஜக இறங்கி திமுகவை பலகீனப்படுத்துகிற பல ரைடு நடவடிக்கைகள் உட்பட எடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருப்பாங்க. ஆனால் அதற்கு போதுமான இதையெல்லாம் செஞ்சா அதிமுக வென்று ஆட்சி அமைத்து விடலாம் என்கிற அளவுல கட்சி இன்னும் கட்டமைக்கப்படல. இரண்டாவது, அந்த முத்துக்கு பொதுக்குழுல தீர்மானம் போட்டாங்க. இதை எந்த அதிமுக தொண்டனும் ரசிக்கல. முத்துக்கும் அதிமுக பொதுக்குழுவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு என்பதை இன்று வரையில் என்னால புரிஞ்சுக்க முடியல. அது எப்படி ஆகுதுன்னா திமுக கூட இவர்களுக்கு ஏதோ ஒரு மறைமுக தொடர்பு இருக்கோ அந்த மாதிரி ஒண்ணு. அடுத்து எடப்பாடி பழனிசாமி போற இடத்துல எல்லாம் என்ன பேசுறாரு, நான் ஒரு விவசாயி, அது என்ன ஆகுதுன்னா ஒரு ஆதிக்க சாதியினுடைய மனப்பான்மையை இவர் வெளிப்படுத்துகிறார். அப்ப மற்ற சமுதாயங்கள் அவருக்கு ஒரு மாறுபட்ட பார்வை. பாஜக நினைக்குது திமுக வீழ்த்தணும்னா, ஆனா முழுமையான ஒத்துழைப்பு அதிமுகவிடமிருந்து கிடைக்கலையோ கட்டமைப்பு ரீதியா வியூக ரீதியா? எனக்கு சார் ஒரு விவசாயின்னு தான் சார் சொல்ல முடியும். இல்லை நான் பாரிஸ்டரில் படித்தேன்னு கோட்டு போட்டு இது பண்ணிட்டு பண்ண முடியாது. அப்படி ஏமாத்துற கட்சி அதிமுகவும் கிடையாது. அது இருக்கட்டும். இப்போ நீங்கள் கேட்டது சார் பாஜக அப்படி நினைக்குது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அதை எல்லாத்தையும் தாண்டி அதிமுக என்ன நினைக்குது அந்த பார்வை தான். அது அதிமுக தலைவர்கள் தான் முடிவெடுக்க வேணும். ரெண்டு, சியாம் சார் சொல்லும்போது சொன்னாங்க, அதாவது ஒரு மாநில கட்சி தேர்தல் அப்படின்னும் போது 5 நிபந்தனைகள் சொன்னாங்க. மாநில சுயாட்சி அந்த இதெல்லாம் சொன்னாங்க. அப்படி சொல்லும் வரும்போது இப்ப 4 முனை கூட்டணியா இருந்தாலும் அந்த 2 முனை திமுக அதிமுக தான் அப்படின்னு போது இந்த 5 நிபந்தனைகள் 5 இது மாநில சுயாட்சி எதாவது திமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது பண்ணி கொடுத்துச்சு. அப்ப அது தொய்வாயிரும். இப்ப எங்க அதிமுக தான் மேலே எழுந்து வருது. அப்படி வரும்போது அதுல நான் ரொம்ப நினைச்சு பாக்குறது என்னன்னா, ஒரு சிங்கம் ஒரு மானை துரத்தி போய் பிடிக்கிற போது பிடிப்பது வேற. அதே சிங்க குட்டி என்று சொல்ல கூடாது, சிங்க குருளையை பிடிக்கிற போது அது வேற. இது நடக்க போறது மாநில பொது தேர்தல், சட்டமன்ற தேர்தல். அண்ணா பூனையும் எலியையும் வச்சு சொன்ன உதாரணத்தை அழகா சிங்கம் குட்டின்னு மாத்தி மேட்ரு ஒண்ணுதான் அழகா சொல்றீங்க. அதனால இப்ப நடக்க போறது அதிமுகவுக்கு வாழ்வா சாவா என்கிற தோரணை தான். அதில் வெற்றி பெற வேண்டும்னா எனக்கு இந்த கடந்த சில நாட்கள நான் ரொம்ப வேதனைப்பட்டு பாக்குறது, உண்மையிலேயே திரு செங்கோட்டையன் அவர்கள் எல்லாம் உப்பிட்டவரை உள்ளளவு நினைனாங்க. கையில பச்சை குத்தி இருக்கிறாரு. இன்னைக்கு மாத்துறாருன்னா அவரை பார்க்கிற போது இல்ல திரு ஓபிஎஸ் அவர்களும் திரு டிடிவி தினகரன் அவர்களையும் என்டிஏவிலையோ அல்லது மற்ற நல்ல முடிவுகளே எடுத்தாலும் பரவாயில்லன்னு தோணுது. பரவாயில்லைன்ற இடத்திற்கு அக்னீஸ்வரனோட வாய்ஸ் அப்படி புரிஞ்சுக்கலாமா? அதனோட துணி என்னன்னா, செங்கோட்டையன் அவர்களை எல்லாம் பார்க்கிறப்ப இவர்களையும் நம்ம ஏன் அங்க அனுப்பணும், எதற்காக அப்படின்ற ஒரு மனநிலை மாற்றம் வருமா? சதிகாரர்கள் என்பது இப்ப தெரிஞ்சு போச்சு. 2 அனாலிசிஸ் தான் சார் இதுல பாசிபிள். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பழைய அனாலிசிஸ் அந்த ஸ்வாட் SWOT, ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட். கொஞ்சம் ஓல்டு. இப்பெல்லாம் PEST பெஸ்ட் தான் இப்ப அனாலிசிஸ்க்கு பெட்டர்ன்றாங்க. என்ன காரணம்னா அதுல பொருளாதாரம் ஈல எக்கனாமிக் வருது, டீல டெக்னாலஜி வருது. இன்னைக்கு நம்ம தேர்தல்ங்கிறது டெக்னாலஜி டிரைவன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். தேர்தல் இங்க கலாச்சார யுத்தம். நாட்டை பொறுத்த வரைக்கும் அது கலாச்சார யுத்தம். இதுல களத்துல வெற்றி பெற வேண்டும்னா அடிப்படை ஓட்டு வங்கி வேணும். அது கண்டிப்பாக திமுக அதிமுகவுக்கு இருக்கு. இப்ப தாவேகாவை சேர்ந்தவர்கள் பெரிய அளவுக்கு பலம் பெற்றுவிடக்கூடாதுன்னு உள்ளூர்ல இருக்கிற, அதாவது லோக்கலா பஞ்சாயத்து லெவல்ல இருக்கிற திமுகவும் விரும்புது, அதிமுகவும் விரும்புது. ஆனால் கம்பாரிசன் எப்படி வருது? திமுகவுக்கு போட்டி தாவேகா தான், இது தாவேகா சொல்லுது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டி, இது அதிமுக சொல்லுது. அப்ப இதுல திமுக தானே மேல இருக்கு.
ம்ஹும். ஒரு 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 முனையில திமுக தான் இருக்குன்றீங்க. ஆளுங்கட்சியோட தானே ஒப்பிட முடியும். ஒரு முறையில திமுக தானே இருக்கு. இல்ல அப்படிதான் இருக்கு. அதாவதுங்க இதுல வந்து அதிமுகவோட ஓட்டு வலிமை அதெல்லாம் யாரும் குறைச்செல்லாம் மதிப்பிடல. பிஜேபி எல்லாம் அதெல்லாம் இருக்கதான் செய்யுது. ஓகே. ஆனா 2016 இதே பொசிஷன்ல அதிமுக ஆளுங்கட்சியா இருந்துச்சு. ஜெயலலிதா இருந்தாங்க. ஓகே. மக்கள் நல கூட்டணி வந்துச்சு. விஜயகாந்த் என்ன ஆச்சு? ஒரு சின்ன ஓட்டு சதவீதத்துல வந்து ஆட்சி கை மாறிடும். அந்த நடுவல் வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் வந்து இவங்க எல்லாரையும் ஏதாவது ஒரு வகையில் அந்த கூட்டணிக்குள்ள சேர்க்கணுங்கிற முயற்சி நடக்கும். சுருக்கமா சொல்லுங்க, பிரேக்குக்கான நேரம். அதிமுக வந்து அவங்க அவர் அளவில் அவர் முன்னகரம் தான் போறாரு. இப்போ நாளைக்கு நாமக்கல் ஆர்ப்பாட்டம்ங்கிற வீரபாண்டியில பொதுக்கூட்டம் அவங்க நல்லா அவருக்கு என்டிஏ கட்சிகள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க பார்க்கணும். என்டிஏ நிலையிலே ஒரு ஃபார்ம்ல இருந்தது தானே, எந்த அளவுக்கு என்டிஏல வந்து எடப்பாடி அவரை பத்தி பேசுறாங்கன்னு. இப்போ நாளைக்கு சிபிஆர் அவர் சென்னைக்கு வரார், நிறைய பேர் என்டிஏ பார்ட்னர் போய் பேசுவாங்க. ஆனா இவங்க தானே முதல்ல உறுதியா இருக்கணும். என்டிஏ பார்ட்னர்ஸ் அவங்கலாம் நாங்க, ஏன்னா என்டிஏவோட தலைவர் எடப்பாடி தானே, அவர் நம்பிக்கை தெரிவிக்கிற மாதிரி பேசணும். அது மாதிரி எந்த விதமான நகர்வுகளும் இல்ல. எடப்பாடியார் மட்டும்தான் அவர் தனிப்பட்ட வகையில் அதிமுக நகர்த்திட்டு போறார். அப்ப அதனால எந்த அளவுக்கு பெரிய நீங்க கேசிபிக்கு நேர் முரணாக நீங்க பாஜகவுக்கு நாங்க உதவுறது இருக்கட்டும், என்டிஏ எங்களுக்கு என்ன உதவுச்சு அப்படிதானே